சில விஷயங்கள் மனசை உறுத்தும், சில விஷயங்கள் வேதனைப்படுத்தும். சில பேர் செய்த துரோகங்கள் நினைவிலே நின்று கொண்டே இருக்கும். வீட்டுல கூட மரியாதை இல்லை சார், என்ன வார்த்தை மறக்க முடியாது. இதெல்லாம் மனசுல இருக்கிற குப்பைகள். அங்கங்கே குப்பையை இறக்கி வச்சிடணும். தொடர்ந்து சுமந்து போய்கொண்டே இருந்தால் ஒரு நாளும் நிம்மதி கிடையாது, ஒரு நாளும் நிம்மதி கிடையாது. நம்முடைய புராணங்கள், இலக்கியங்கள், இதிகாசங்கள், மகரிஷி சொன்ன வாக்கு மூலங்கள் எல்லாமே நமக்கு சொல்வது மனசையும் உடம்பையும் சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கான முதல் ஸ்டெப் குப்பைகளை அங்கங்கே இறக்கி வையுங்கள். நம்ம வீட்லயும் செய்ய மாட்டோம், மனசுலயும் செய்ய மாட்டோம். குப்பைகளை அங்கங்கே இறக்கி வைத்தால் மனசு ஃப்ரெஷ் ஆயிருது, நிர்மலமாகி விடுகிறது, சந்தோஷமாகி விடுகிறது. அதற்கு பிறகுதான் எது நம்முடைய இலக்கோ அதை நோக்கி பயணப்பட முடியும். ஒலிம்பிக்ல ஓடுறவன் முதுகுல 50 கிலோ வெயிட்ட வச்சுக்கிட்டா ஓட முடியுமா சார்? நம்ம எல்லாம் ஒலிம்பிக்ல ஓடுற மாதிரி ஓடுற, வாழ்க்கையில் வேறு வேறு கனவுகளை வைத்துக் கொண்டு, ஆனால் எல்லாருக்கும் முதுகிலே சுமை, மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாத சுமை, கற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிற சுமை, பழசை இறக்கி வைக்க மாட்டேன் என்கிற சுமை, அத்தனையோடும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்ப ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. மகாகவி சொன்ன பாடலை ஐயா அவ்வளவு அழகா சொன்னாரு. கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும், ஓம் 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 என்று மகாகவி சொன்னார். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். அந்த வாக்கினிலே இனிமை வருவதற்கே அடிப்படை மனசுக்குள்ள இருக்கிற குப்பைகளை களைவதுதான். சுவற்றிலே எறியப்பட்ட பந்து மாதிரி இனிமையான வார்த்தைகள் நீ கொடுத்தால்தான் அது திரும்பி வரும். நீ எல்லாத்தையும் சல்லு சல்லு சல்லுன்னு விழுந்துட்டு அவன் என்கிட்ட நல்லாவே பேச மாட்டேங்கிறான்னா எப்படி பேசுவான்? கொடுத்து பாருங்கள், கொடுப்பது திரும்பி வரும். இந்த நம்பிக்கையை தான் இந்த இயக்கம் விதைக்கிறது. பெருமக்களே, இவ்வளவு திரளாக கூடி வந்திருக்கிறீர்கள். எல்லாருக்கும் ஒரு தேடல், எல்லாருக்கும் ஒரு வருத்தம், எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை, என்னென்னவோ அவமானங்கள். அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள்னு சொல்லுவாங்க. பொதுவா என்னை பார்த்து பல பேர் கேட்டிருக்கிறார்கள், உங்களுடைய வெற்றிக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்? ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு ஆண் இருக்கிறார். உண்மையா? உண்மையா? அது ஒருவேளை இருக்கலாம். நான் ஒரு அளவுதான். ஒரு வெற்றிக்கு பின்னாலே இருப்பது ஆணோ பெண்ணோ இல்ல, ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் இருப்பது அவமானம், வலி, தோல்வி, கண்ணீர், ரத்தம், வியர்வை. ஒவ்வொரு வெற்றி தான் கண்ணுக்கு தெரிகிறது. வெற்றி பெற்றவன் யானையின் மேலே போகிறவனை கீழே இருக்கிறவன் உஷாலா போறான்பா, ஜாலிதான். யானையின் மேலே இருக்கிறவனுக்கு தான் பயம் தெரியும். எப்ப கீழே தூக்கி எறியும்னே தெரியாது, எப்ப எறியும்னே தெரியாது. அதனால்தான் கம்பமத யானை கழுத்தகத்தின் மீதமர்ந்து இன்பமரும் செல்வமும் இன்னரசும் யான் வேண்டேன் ஆழ்வார் பாடினார். எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கட மலை மேல் தம்பகமாய் நிற்கும் தவமுடையேன் ஆவனேன்னு சொன்னார். யானையின் மேல் இருப்பவன் தான் வெற்றி பெற்றவன் என்றால், வெற்றி பெறுவதை விட வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதுதான் சார் பெரிய விஷயம். இந்த வெற்றிக்கு பின்னாலே இருக்கிற அவமானங்களிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவமானங்களை கொடுத்தவர்களை மன்னித்து விடுகின்ற மனப்பக்குவம் வந்துவிட்டால் வாழ்க்கை எளிமையாகிவிடும். அவ்வளவுதான் அவனுக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். இந்த பாடத்தை என்னுடைய அத்தையிடமிருந்துதான் நான் கற்றுக்கொண்டேன். இதோட முடிச்சுக்கலாம். என்னுடைய அத்தையிடமிருந்துதான் நான் கற்றுக்கொண்டேன். எங்க அத்தை படிக்க வைக்கல. 3 நாள் தான் ஸ்கூலுக்கு போனாங்களாம். ஒரு நாள் மழை பெஞ்சதுன்னு திரும்பி வந்துட்டாங்களாம். 2வது நாள் பக்கத்துல இருக்கிற பொண்ணு உன் பாவாடை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிச்சுன்னு பயந்துட்டு திரும்பி வந்துட்டாங்களாம். 3வது நாள் ஒரு நாள் போயிருக்காங்க. 4வது நாள்ல அவங்களுடைய குடும்பத்துல வேற யாருக்கோ குழந்தை பிறந்தது. அந்த பிள்ளைய பாத்துக்கிறதுக்காக இவங்களை ஸ்கூல்ல விட்டு நிறுத்திட்டாங்க. அவ்வளவுதான் படிப்பு மொத்தம். திருமணம் செய்து வைத்தார்கள். பிள்ளைகள் பிறக்கவில்லை. கணவர் இறந்து விட்டார். சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. குடும்பத்தினர்களே இவ ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் வந்துட்டாக்க சாப்பாடு போட முடியாதுன்னு 13ஆம் நாள் காரியம் முடிந்த பிறகு அங்கேயே விட்டு எல்லாரும் போய்விட்டார்கள். தன்னந்தனியாக சென்னை நகரிலே ஒரு அனாதை பெண். படிப்பு கிடையாது, உறவு கிடையாது, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. அத்தைன்னு சொல்றேன், அவங்க உறவுல அத்தை இல்ல. எங்க வீட்டுக்கு வந்து எங்களை பார்த்து கொண்டு எங்களோடு வாழ்ந்து எங்களுடைய அன்பிலே தன்னை கரைத்து கொண்டு உழைத்து எங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர் எங்க அத்தை. 2வது அம்மா. ஒரு நாள்
விட்டுட்டு போன உறவுக்காரர்கள் தேடி திரும்பி வந்துட்டாங்க. ஏன்னா இப்ப கொஞ்சம் வசதி ஆயிட்டாங்க இல்லையா, திருப்பி வந்துட்டாங்க. அது செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சே நடந்தது சார். அண்ணாவுக்கும் தம்பிக்கும் பந்தயம். இவங்க 6 மாசம் அவ 6 மாசம் வச்சுக்கணும் அம்மாவன். பந்தயம் இல்ல, ஒப்பந்தம். தம்பி 6 மாசம் வச்சுக்கிட்டான். கரெக்டா 6 மாசம் முடிந்த அடுத்த நாளைக்கு டிக்கெட் வாங்கிட்டான் அம்மா ஊருக்கு போறதுக்காக. அண்ணா போன் பண்றான், எனக்கு ஃபாரின்ல ஒரு டெப்டேஷன் போட்டுட்டாங்க, இப்ப அம்மாவை வச்சுக்க சௌரியப்படாது, நீ இன்னும் 6 மாசம் வச்சுக்கோன்றான். தம்பி மனைவி பத்ரகாளி ஆயிட்டா. காளியின் புதல்வின்னு ஐயா சொன்னாரே, அப்பதான் பார்க்க முடியும். பத்ரகாளி ஆயிட்டா. ஒரு நாள் கூட தாங்க மாட்டான். வாங்கின டிக்கெட் வாங்கினதுதான், போய்தான் ஆகணும்ன்ற. அம்மா சொல்றா, டே வயசான காலத்துல அங்கேயும் இங்கேயுமா அனுப்பாதீங்கடா, ஒரு இடமா வச்சுக்குங்கடா. ஏம்மா நான் மட்டும் என்ன இழிச்சவாயின? அப்படித்தானே பேச்சு. இப்ப அவன் தானே வச்சுக்கணும். திடீர்னு ஒரு அதிசயம் நடந்து போச்சு. என்னன்னா, கிட்டத்தட்ட 25 வருஷமா கோர்ட்ல இருந்த ஒரு வழக்குல அந்த அம்மாவுக்கு கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்துருச்சு. திடீர்னு எதிர்பார்க்கவே இல்லை. 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்து வருது. தம்பி உடனே ஓடி போய் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டான். வர வழியில அண்ணனுக்கு SMS அனுப்பினான், அம்மா பாவம் கஷ்டப்படுறாங்க, இங்கேயே வச்சுக்கிறேன், என்னத்துக்கு அங்கேயும் இங்கேயுமா போனோம் அப்படின்னு SMS அனுப்பிச்சிட்டு பார்த்தா போன்ல ஏற்கனவே ஒரு SMS அண்ணன்ட்டு வந்திருக்கு. டெப்டேஷன் கேன்சல் ஆயிடுச்சு, நானே வந்து அம்மாவை கூட்டிட்டு போறேன். நடந்த விஷயம், நான் ஒண்ணு எட்டுக்கட்டிலாம் சொல்லல. இப்படித்தான் உறவுகள் மதிக்கப்படுகிற ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா எப்படி அதை ஹேண்டில் பண்றது? இது இப்படித்தான் என்று ஏற்றுக்கொள்வதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அவன் நம்மை புகழ்கிற போது, பாசம் வைக்கிற போது கொண்டாடுவதும் கிடையாது, இகழ்கிற போது, விலக்கி வைக்கிற போது தூற்றுவதும் கிடையாது. எங்க அத்தா அதான் பண்ணாங்க. அந்த உறவுக்காரங்கள்லாம் திரும்பி வந்தாங்க. நாங்க சொன்னோம், உள்ள வந்தா காலை முறிப்போன்னு நீ சொல்ல அத்தை. அன்னைக்கு உன்னை விட்டுட்டு போனவங்க இன்னைக்கு வந்துருவாங்களா? சேர்க்காத உள்ள. எங்க அத்தை அவர்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு கையில காசும் கொடுத்து, எப்பப்ப காசு வேணுமோ நீங்க வந்து என்ன பாருங்கன்னு சொன்னாங்க. நீ லூசா நீ? நான் கேட்டேன். ஏன்னா அந்த வயசுல அதனுடைய மதிப்பு எனக்கு தெரியல சார். நீ லூசா நீ? வெளியிலேயே அவங்க உள்ளேயே விடாதன்னு சொல்ற, காசு கொடுக்கறேன்ற நீ? எங்க அத்தை சொன்னா, அவங்க சுபாவம் அப்படித்தான், என் சுபாவம் எப்படி? அவங்க சுபாவம் அப்படின்றதுக்காக என் சுபாவத்தை நான் மாத்திக்க முடியுமான்னு எங்க அத்தை கேட்டாங்க. பெருமக்களை, இது நடந்து 25 வருஷங்கள் ஆகிறது. எங்க அத்தை இப்போது உயிரோடு இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் அவளை நினைக்கிற போது இந்த வாசகத்தை ஒரு மந்திரம் போல எனக்குள்ளே நான் சொல்லிக் கொள்கிறேன். அவன் எதையும் செய்யட்டும், அவனுடைய குணம் அவ்வளவுதான். அவனுடைய குணம் இறங்கி இருக்கிறது என்பதற்காக என்னுடைய குணத்தை நான் இறக்கிக் கொண்டால் இந்த உலகத்திலே கடவுள் என்னை படைத்ததற்கு அர்த்தம் என்ன? நான் நானாகவே வாழ வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்கள் எனக்கு இழைக்கிற தீமைகள், அவமானங்கள், தோல்விகள், கொடுஞ்சொற்கள் எதையும் சொல்லிவிட்டு போகட்டும், அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் என்கின்ற மனசு வந்துவிட்டால் வாழ்க்கை பூந்தோட்டம் தான், என்கின்ற எண்ணம் வந்துவிட்டால் வாழ்க்கை நதிதான். இந்த நதி ஓடிக்கொண்டே இருக்கிற நதி. இந்த தேசத்தினுடைய நதிகளுக்கெல்லாம் பெண் பெயர்கள். ஆனால் எல்லா நதியிலும் மாசு கலப்பது மாதிரி எல்லா பெண்களின் வாழ்க்கையிலும் களங்கங்கள், குற்றங்கள் சுமத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அத்தனையும் தாண்டி கொண்டு அந்த நதி ஓடிக்கொண்டே இருப்பது போல வாழ பழகிவிட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையே வண்ணமயம்தான், பூந்தோட்டம்தான். அந்த மன அமைதியை, மற்றவர்களுக்கு இன்சொற்கள் நல்குகின்ற அந்த மனசை இந்த இயக்கம் கொடுக்கும் என்று சொன்னால், இது பல்லாண்டு 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 வாழ்ந்து அத்தனை பேரின் கனவும் மெய்ப்பட வேண்டும் என்ற குறிக்கோளையும் இங்கே வைத்து இந்த மகத்தான வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். வணக்கம்.